நம்ம நாட்டு பொலிட்டீஷியன் திருமதி சோனியா காந்தி, முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட உள்ள மருமகள் சோனியா காந்தி, ராஜீவ் காந்தியோடைய மனைவி. அவர்கள் வந்து பிறந்த இடம் இட்லி. ஆனால் அவங்க ரொம்ப வருஷமாக நம்ம நாட்டில் வந்து மிக அதிகாரத்தோட பொலிட்டிக்கலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ரொம்ப இதுல இருக்காங்க. பவர் அண்ட் அத்தாரிட்டியோட எல்லாமே இருக்கிறதுக்கு அந்த ஜாதகம் என்ன காரணம்? அவங்க கணவர் இறந்த உடனே அவங்க திரும்பி போயிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் போகல? அவங்க 2 குழந்தைய வச்சுட்டு இங்க தான் இருந்துட்டு, இங்க எவ்வளவோ நல்ல விஷயமும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. அவமானப்படுத்துறது, இது மாரி ஒருத்தர் சென்ட்ரல்ல பொலிட்டிஷியன்ல இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள நம்ம ஃபேஸ் பண்றோம். அந்த மாரியான ஒரு எல்லாத்தையும் கடந்து அவங்க இன்னும் ரொம்ப அழகா அந்த பொலிட்டிக்கல்ல இன்னும் இருக்காங்க. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னு கேட்டா, எப்பவுமே சில சமயத்துல ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட் கிடைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நம்மளோட ஃபாலோவர்ஸோ இல்ல நம்மகிட்ட கமெண்ட்ஸ் குடுக்குறவங்களோ, அவங்க வந்து சொல்லுவாங்க, வந்து ஒருத்தருடைய ஒரு செலிபிரிட்டினாலே அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பல பல விஷயங்கள் பப்ளிக்ல எல்லாருக்கும் தெரியும். ஸோ அத தெரியும்போது நான் அத வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு லக்னத்த தயாரிச்சு, இந்த லக்னமா இருந்தா நன்னாருக்கும், இந்த லக்னமா இருந்தா நன்னாருக்கும், அப்படி நம்மளுடைய இஷ்டத்துக்காக ஒரு லக்னத்த போட்டு, நாம அதுக்கு தகுந்தா மாரி ஒரு பலன்களை குடுக்கறத விட, எது கரெக்ட்டான ஒரு டெக்னிக் இருக்கோ, அந்த டெக்னிக்ல நமக்கு கிடைக்கிற ஒரு லக்னத்த வச்சுண்டு, அந்த லக்னத்த பார்க்கும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியலா தெரியாது. ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. ஆனா, அத வந்து நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு அதுக்கு உள்ள நெறைய விஷயங்கள் தெரியப்படும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வந்து ஒரு இருட்டு அறையில போய் தள்ளி விட்டுறாங்க. அப்போ அந்த ஆரம்பத்துல என்னாகும், நமக்கு கண்ணு ஒண்ணுமே தெரியாது. இருட்டு ரூம்ல வந்து நம்ம போட்டா பயமா இருக்கும். அதே நீங்க கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் அங்கேயே இருந்தீங்கனாக்க, அங்க அந்த ரூம்ல இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாரி தான் இங்கேயும் ஜாதகத்த நம்ம வந்து ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, சில சமயத்துல பொட்டன்ஷியல் இல்லா மாரி இருக்கும். அத நீங்க எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போய் அத ஆராய்ச்சி பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அதுலேருந்து வெளியில வரும். அது மாரியானது தான் இந்த மிஸ் சோனியா காந்தியுடைய ஜாதகத்த வந்து பொலிட்டீஷியன் அவர்களுடைய ஜாதகத்த உங்களுக்கு முன்னாடி அ வைக்கிறேன். வச்சு உங்களுக்கு புரியும்படி சொல்லி தரேன். இப்ப இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்க, இவங்க வந்து என்னுடைய கணக்கு பிரகாரம், என்னுடைய மேத்ஸ் பிரகாரம் இவங்க வந்து மீன லக்ன ஜாதகம். இந்த மீன லக்னத்துக்கு ஏன் இவங்க வெளிநாட்டுக்கு வந்தாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆகறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு கேட்டா, இங்க வந்து வந்து பவர்ஃபுல்லா வேற இருக்காங்க. ஸோ இங்க லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டு, அதுவும் நல்ல சொகுசா இங்க சுக்கிரன் சொந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எப்படி கேட்டீங்கன்னா, இந்த குருங்கிறது தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு. தேவகுரு, அசுரகுரு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய யோகம். அது மட்டும் இல்லாம ராசியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆ இது சுக்கிரன் சொந்த வீட்ல உட்கார்ந்திருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து 7த் லார்ட் அண்ட் 10த் லார்டான ஜூபிட்டரும், கர்மாதிபதி இங்க 5ஆம் இடத்துல பொலிட்டிக்கல். இப்ப 5ஆம் இடம் நாட் ஒன்லி ரொமான்ஸ், அதுல பொலிட்டிக்கல். அதுல என்னது கேட்டா, இது நல்லா அவங்க வந்து அந்த ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நல்ல பெரிய ஒரு ஹையர் அத்தாரிட்டியோட, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா, இவ்ளோ ஒரு நல்ல விஷயத்துல ஒரு ஒரு அதுல ஒரு மறைவு ஒரு இது இருக்கு. என்னதுன்னு கேட்டா, 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல குரு இருந்தா, நமக்கு வந்து இந்த களத்திர தோஷம் மாரி கொஞ்சம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி அது மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இட்லில இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த ஒரு தோஷம் ஒண்ணு இருக்கு. ராசியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு செவ்வாய் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து இது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே 2ண்ட் லார்ட் 10த்ல போய் சிம்மாசன யோகம். அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லா, எவ்வளோ அதிகாரமா, எவ்வளோ தூரம் இருக்காங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீங்க லக்னத்திலேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் 6த் லார்ட் வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 6த் லார்ட் வந்து நயத்துல போய் உட்கார்ந்துருக்கு. இந்த இந்த இது கேட்டீங்கன்னா, இந்த சூரியன், இது கேது, இது 2மே நட்சத்திர அதிபதியான புதனுடைய நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. இந்த புதன் மட்டும் தான் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. சூரியன் அண்ட் கேது 2ம் வந்து இல்ல புதன் அண்ட் கேது 2மே வந்து உங்களுக்கு ஜேஷ்டா நட்சத்திரத்துல இருக்கு. சூரியன் வந்து உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துல இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்க 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லுது. அந்த நட்சத்திர அதிபதியும் மறைஞ்சிட்டாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, 9ஆம் வீட்ல, அதாவது உங்களுக்கு வந்து முதல் குழந்தை வந்து எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு
ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து 9th ஹவுஸ்லேருந்து தான் பார்க்கணும். இப்போ 9th ஹவுஸ்ல இருக்கிறது வந்து இங்கே சூரியன், கேது, புதனோட சேர்ந்திருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த ராகுல் காந்தியானவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு. தன்னுடைய போஸ்ட் திருப்பியும் அப்பாவுடைய அந்த இது வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இது. இது இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த 9th 10th வந்து தர்ம கர்மாதி யோகம்னு இருக்கு. பட் இதுல என்னது கேட்டா, ராஜீவ் காந்தியும் அவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருந்து லீட் பண்ண முடியல. ராகுல் காந்தியாலையும் அதை பண்ண முடியல. ஓகேயா? சரி, இந்த விஷயத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9th லார்டு ராசியிலிருந்து பார்க்கும்போது 9th லார்டு வந்து செகண்ட்ல வந்து உட்காந்துருக்கு. பட் இது வந்து சேட்டன் உங்களுக்கு மரணகாரகா. அதனால இந்த சேட்டனுடைய தசையில தான் உங்களுக்கு 81ல இந்த இன்னும் உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னாக்க சேட்டனோட புக்தியில அது கேத்துவோட நட்சத்திரத்துல. ஏன்னா மார்ஸ் இருக்கு இல்லையா, அது கேத்துவோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. இங்கே எல்லாம் கேத்துவோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு மோட்சக்காரகன். அந்த 21st மே அன்னைக்கு 1991ல அவங்களுடைய இந்த சனி வந்து அவருக்கு மரணக்காரகா. ஒரு பெண்ணுக்கு மரணம் போல ஒரு அவஸ்தைய வந்து, ஏன்னா ரிட்ரகேட் பண்ணிட்டு வர டீச்சிங் லெசன். ஸோ அப்படிங்கிறதுல இவங்க வந்து கணவரை இழந்தாங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா இந்த வழியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு அழகா நவாம்சத்துல பாருங்க. லக்னம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. இது சுக்கிரனோட வீட்டுல இருக்கு துலால. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து 6th லார்டான இங்கேருந்து பார்க்கும்போது 6th லார்டு செவன்த்ல வந்திருக்கு. 3rd லார்டும் இங்க செவன்த்ல வந்திருக்கு. அதனால வந்து என்ன கேட்டனாக்கா இது யோகம். இது குருமங்கள யோகம்னு ஒரு யோகம் இருந்தாலுமே கூட, பட் இந்த குருவானது 6th லார்டா இருக்கும் போது கொஞ்சம் நிறைய விரோதிகள் அதனால சேர்ந்து கணவர் அந்த செவ்வாயானவர் தாரகாரகன் வேற அவருக்கு. ஜாதக பிரகாரம் செவ்வாய் தாரகாரகன். இதோடு சேர்ந்துக்கும் போது எளிமையால அவர் வந்து நெருப்பு கிரகம். இதுவும் நெருப்பு கிரகம், இதுவும் நெருப்பு கிரகம். இது அஸ்வினி நட்சத்திரம். அதனாலதான் பாம் எல்லாம் வச்சு அதனால அவர் இருந்தாங்க. இங்க நவாம்சத்துல பார்த்தாலும் லக்னாதிபதி 8ல போய் மறைஞ்சு போச்சு. ஓகேயா? அதான் முதல் காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்களா 5ல பாருங்க சூரியன் உட்காந்துருக்கு. நான் சொந்த வீட்டை பாக்குறது. பட் அவங்க பொலிட்டிக்கல்ல இறங்கினதுக்கு காரணம் இதுதான். இங்க பாத்தீங்கன்னா சொல்ல சனீஸ்வர பகவான் இந்த சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு. நான் இந்த ஷார்ட்ல வந்து உங்களுக்கு சூரிய நீச்சத்தை பத்தி போட்டேன். அடுத்த சந்திரன் நீச்சத்தை பத்தி போடணும். இங்க சந்திரன் நீச்சமா அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிட்ரகேட் சனியோட உட்காந்துருக்கு இல்லையா? ஸோ இவங்களுக்கு நிறைய மன கஷ்டங்களும் இருந்திருக்கு அட் த சேம் டைம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 5th லார்டான, அதாவது இந்த செகண்ட் சைல்டு சேட்டன், அது வந்து உங்களுக்கு அதான் சொன்னேன். 9th லார்டு வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு, செகண்ட் இது வந்து 5th லார்டு வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு சொன்னேன். அப்போ இந்த 5th லார்டான ஃபர்ஸ்ட் இதுவும் வந்து இங்கே அவங்க பொலிட்டிஷியன்ல வருவாங்க. ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா பிரியங்கா காந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ரிட்ரகேட் பிளான்ட்டு மரணகாரகவா இருக்கிறதுனால அவங்க பார்த்துக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுல வந்து 10ல புதன் இருக்கு. இட் இஸ் த இது 9th லார்டு 10th திருப்பியும் தர்ம கர்மாதி யோகம் நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. எதுக்கு நான் இந்த D10 எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த கரியர் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளோ பொட்டன்ஷியலை கொடுத்துருக்கு பாருங்க. இங்க வந்து சூரியனும் சனியும் பரிவர்த்தனை இருக்கு. ஓகேயா? இந்த எப்பவுமே டிவிஷனல் சார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிரக திருஷ்டி கிடையாது, ராசி திருஷ்டி தான் உண்டு. ஆஸ் பர் ஜெமினி ஆஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு ராசி திருஷ்டி தான் உண்டு. ஸோ இங்க சூரியனோட பார்வை இந்த இடத்துல படுறது. ஸோ இதுல அவங்க கீழே நிறைய பேர் ஒர்க் பண்றது இல்லையா இந்த இடத்துல 6ஆம் இடத்துல. ஸோ இவங்களும் அவங்களோட சேர்ந்து நிறைய லேடிஸோடையும் நிறைய பேரோடையும், இது வந்து ராகுங்கிறதே கொஞ்சம் ட்ரிக்கி. எப்பவுமே ராகு வந்து இந்த எப்படி சூழ்ச்சி போடலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே சமயத்துல இங்க வந்து 4th குரு அவங்க வந்து நல்ல கூடயே நல்ல நல்ல கெடுதலும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. இங்க வந்து 11th ஹவுஸ்ல இந்த செவ்வாய் மட்டும் நிறைய டிவிஷனல் சார்ட்ல வர்க்கோத்தமா இருக்கு. செவ்வாய் இங்க ஏதாவது 3rd லார்டு வந்து இங்க வருது. செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் போராட்டம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இவங்களால பொசிஷனுக்கு வர முடியல. பிகாஸ் இங்க சேட்டன் இந்த ரிட்ரகேட் பிளானட்டா இருக்கிறது. 2 பரிவர்த்தனை வேற ஆயிருக்கு. பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைசி எண்டு வரைக்கும் பொலிட்டிக்கல்ல இத்தனை வருஷம் ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுல வந்து தன்னோட பொலிட்டிக்கல், அதாவது இதுல வந்து ரொம்ப ஷைன் ஆகுது. ரொம்ப பெரிய விஷயம் அது. இந்த மாதிரியான ஒரு ஜாதக பிளேஸ்மெண்ட் தான். ஓகே, 6th லார்டு 6ல சொந்த இதுல உட்காந்துருக்கு. அதுவும் பப்ளிக் ஃபிகர்னு சொல்லலாம். இந்த இடத்துல புதனும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பண்ணினா நிறைய கமெண்ட்ஸ் தான் வரும். அதனால அதுக்கு பதிலாக வந்து இவ்வளோ நல்ல நல்ல இது சூப்பராக இருக்கு. பட் 12ஆம் இடத்துல கேத்து வந்து உட்காந்துருக்கு. அது ஒரு பெரிய
இது சரியில்லை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்ப செலிபிரிட்டி மட்டும் இல்ல. செலிபிரிட்டின்னு சொல்றது வேற. இவங்க பொலிட்டீஷியன். ஹைலி பவர்ஃபுல் ஜாதகம் தான் இது. அதனால நெறைய விஷயங்கள நான் சொல்லல. பட் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமா வேணுமோ, எப்படி ப்ரிடிக்ஷன் குடுக்கணுமோ, எந்த மாரி பார்க்கணும், இதுல வந்து எவ்ளோ ரகசியங்கள் இருக்குன்னு கேட்டா, ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்து பொலிட்டீஷியனா ஆகுறதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அவங்க விடோவா ஆனது இன்னொரு பாயிண்ட்டு. அவங்க குழந்தை ஏன் அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ராகுல் காந்தியால ஏன் சக்சஸ் ஆக முடியலங்கிறது இதுல பொதுவா இருக்குது. ஏன்னாக்க எல்லாமே போயி இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னாக்கா உங்களது வந்து பிராரப்த கர்மா. அந்த ராசியிலேருந்து பார்க்கும்போது 6த் ஹவுஸ்ல அந்த இது போயிட்டு புதனும், சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கிறது நேஷன். கேதுங்கிறது ஃபிளாக். சூரியன்கிறது பொலிட்டிஷியன். அதுல போயிட்டு இந்த ராசி அதிபதியான இதுவும் 7th லார்டான புதனும் போய் அதை சேர்ந்திருக்கிறதுனால, அவங்களால அதை விட்டு வெளியில போக முடியல. ஓகேயா? அதே மாரியே இந்த 9th லார்ட்ல போயிட்டு அந்த கேதுலாம் உட்கார்ந்திருக்கிறதுனால, புள்ளையும் அவ்வளோ தூரம் இவங்க மாரியே அவங்களாலயும் சக்சஸ் ஆக முடியல. ஓகேயா? இதெல்லாம் வந்து மிக மிக தெளிவா தெரியறது. ஒரு ஆஸ்ட்ரோலாஜரா கண்ல பார்க்கும்போது தெரியும். ஒரு பொது மக்களுக்கு வந்து இது அவ்வளோ தூரம் நான் சொல்றது வந்து புரியுமா? புரியாதான்னு தெரியாது. பட் எனிஹவ் நான் வந்து என்னால முயற்சி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆ இதுக்கெல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றதும், லைக் பண்றதுக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து டிசர்வ்டு. அ பட் நான் திருப்பியும் உங்களுக்கு அடுத்த வாட்டி ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம்.